வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மனிதன் பிறந்த நாளிலிருந்து மரணத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறான். காயம் வந்தா மருந்து, நோய் வந்தா சிகிச்சை. ஆனா உடல் உறுப்பே செயல் இழந்துட்டா என்ன செய்வது என்ற கேள்விக்கு பல நூற்றாண்டுகளாக ஒரே பதில்தான் இருந்தது. உறுப்பு தானம். ஒருத்தன் இறந்த பிறகுதான் இன்னொருத்தன் உயிரோட வாழ முடியும் என்ற கொடூரமான உண்மை. இதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவமனையில் தினமும் காத்திருக்காங்க. சிலருக்கு அந்த காத்திருப்பு உயிரோட முடிவதில்லை. ஆனா இன்றைக்கு அந்த விதியை மாற்ற மனிதன் தைரியமா ஒரு எல்லையை தாண்டி வந்துட்டான். அந்த எல்லைதான் உயிரை அச்சிடும் எல்லை. சாதாரண 3D பிரிண்டர் பிளாஸ்டிக் பொம்மை அச்சிடும், மெட்டல் பாகங்கள் அச்சிடும். ஆனா பயோ பிரிண்டர் உயிருள்ள மனித செல்களை அச்சிடும். இதை கேட்கும்போது சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா இது ஆய்வகத்துக்குள்ள நடக்கிற உண்மை. முதலில் ஒரு நோயாளியிடமிருந்து கொஞ்சம் செல்களை எடுத்துக்கிறாங்க. அந்த செல்கள் தோல் செல்களாக இருக்கலாம், இரத்த செல்களாக இருக்கலாம், அல்லது ஸ்டெம் செல்ஸ் ஆக இருக்கலாம். அந்த ஒரு சின்ன செல்கள் ஆய்வகத்துக்குள்ள கோடிக்கணக்கான செல்களாக பெருக்கப்படுது. அந்த செல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஜெல் மாதிரியான திரவமாக மாற்றப்படுது. அதைத்தான் பயோ இங்க்னு சொல்றாங்க. இந்த பயோ இங்க் தான் உயிருள்ள மை. இதை ஒரு மிக நுணுக்கமான பயோ பிரிண்டருக்குள்ள போட்டு கணினியில் வடிவமைக்கப்பட்ட மனித உடல் உறுப்பின் வரைபடத்தை வைத்து அடுக்கடுக்க அச்சிடுறாங்க. ஒவ்வொரு அடுக்கும் மனித உடலுக்குள்ள இருக்கிற இயற்கை அமைப்பை மாதிரியே இருக்கும். செல்களுக்கு இடைவெளி, திசுக்களின் அடுக்குகள், இரத்த குழாய்கள் செல்ல வேண்டிய பாதை எல்லாமே கணக்கோடு உருவாக்கப்படுது. அச்சிடப்படும் ஒவ்வொரு லேயரும் உயிரோட இருக்கும். இதுதான் சாதாரண 3D பிரிண்டிங்குக்கும் பயோ பிரிண்டிங்குக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அச்சிடும் வேலை முடிஞ்சதும் அது உடனே முழு உறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்காது. அதைக்கு பயோ ரியாக்டர்னு சொல்லப்படும் ஒரு செயற்கை உடல் சூழலுக்குள்ள வைக்கிறாங்க. அங்கே மனித உடல் வெப்பம், ஆக்சிஜன், ஊட்டச்சத்து, இரத்த ஓட்டம் மாதிரி சூழல் உருவாக்கப்படுது. மெதுவா அந்த அச்சிடப்பட்ட செல்கள் ஒன்றோட ஒன்று பேச ஆரம்பிக்குது, இணைக்க ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. சில நாட்கள், சில வாரங்களுக்குள்ள அது உண்மையான மனித உடல் திசுவைப் போல செயல்பட ஆரம்பிக்குது. இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் மூலம் பயோ பிரிண்டட் ஸ்கின் பயன்படுத்தி தீக்காயம் அடைந்த ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றாங்க. தோல் மாற்று சிகிச்சையில் இது ஒரு புரட்சி. பயோ பிரிண்டட் கார்ட்லேஜ் மூலம் மூட்டு வலி, எலும்பு தேய்மை பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. பயோ பிரிண்டட் பிளட் வெசல்ஸ் மூலம் இரத்த ஓட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. பயோ பிரிண்டட் லிவர் டிஷ்யூ, கிட்னி டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூ இவை எல்லாம் மருந்து சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு மருந்து மனித உடலுக்கு பாதுகாப்பானதா இல்லையா என்பதை நேரடியாக மனிதனில் சோதிக்காம ஆய்வகத்தில் அச்சிடப்பட்ட மனித உறுப்பில் சோதிக்கிறாங்க. இதனால் பக்கவிளைவுகள் குறைகுது, உயிரிழப்புகள் தடுக்கப்படுது. இதிலே மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த உறுப்புகள் நோயாளியின் சொந்த செல்களாலே உருவாக்கப்படுவதால் உடல் அதை வெளிப்பொருளா நினைக்காது. அதாவது ரிஜெக்ஷன் பிரச்சனை கிட்டத்தட்ட இல்ல. இதுவரை உறுப்பு மாற்று சிகிச்சையில் பெரிய பிரச்சனையாக இருந்தது இதுதான். புதிய உறுப்பு உடலுக்கு ஒத்து போகாமல் நோயாளி உயிரிழப்பது. ஆனா பயோ பிரிண்டட் உறுப்புகள் அந்த பயம் குறைஞ்சுட்டு வருது. இன்றைக்கு முழு இதயம், முழு கல்லீரல், முழு சிறுநீரகம் இன்னும் ஆராய்ச்சி நிலையில்தான் இருக்கு. காரணம் மனித உடல் உறுப்புகள் மிக சிக்கலானவை. குறிப்பாக இரத்த குழாய் வலையமைப்பு, நரம்பு இணைப்புகள், மின்சார சிக்னல்கள் இவை எல்லாம் சரியாக வேலை செய்யணும். ஆனா சயின்ஸ் அங்கேயும் நிக்கல. சிறிய ஹார்ட் டிஷ்யூ துடிக்க ஆரம்பிச்சிருக்கு, லிவர் டிஷ்யூ விஷத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு, கிட்னி டிஷ்யூ ரத்தத்தை வடிகட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. 2028க்கு பிறகு பயோ பிரிண்டட் ஸ்கின், கார்டிலேஜ், லிவர் டிஷ்யூ இவையெல்லாம் மருத்துவமனைகளில் சாதாரண சிகிச்சையாக மாற ஆரம்பிக்க போகுது. 2030க்கு பிறகு முழு கிட்னி, முழு லிவர் மாற்று சிகிச்சைக்கு வர வாய்ப்பிருக்கு. ஒரு நாள் மருத்துவமனைக்குள்ள போனா உறுப்பு தானம் பட்டியல்னு ஒரு போர்டு இருக்காது. அதற்கு பதிலா பயோ பிரிண்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்கள் செல்களை எடுத்து உங்களுக்கே உரிய உறுப்பை உருவாக்கும். சில மணி நேரம், சில நாட்கள்ல உங்கள் வாழ்க்கை மீண்டும் தொடங்கும். மனிதன் இதுவரை எந்திரங்களை உருவாக்கினான், செயற்கை நுண்ணறிவை உருவாக்கினான். இப்போ அவன் உயிரின் கட்டமைப்பையே புரிந்து கொண்டு அதை மீண்டும் உருவாக்க முயற்சி பண்றான். இது கடவுளின் வேலைன்னு சிலர் சொல்வாங்க, ஆபத்துன்னு சிலர் சொல்வாங்க. ஆனா மருத்துவமனையில் உயிரோடு இருக்க போராடும் ஒரு நோயாளிக்கு இது ஒரு கடைசி நம்பிக்கை. ஆனா இதோடு சேர்ந்து சில கேள்விகளும் எழுது. இந்த தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்குமா? அனமுள்ளவர்களுக்கு மட்டும் உயிர் நீட்டிக்க வாய்ப்பு கிடைக்குமா? உயிரை அச்சிடும் சக்தி மனிதனுக்கு வந்துட்டா அதை கையாளும் பொறுப்பும் அவனுக்கு இருக்குமா? இதெல்லாம் எதிர்காலம் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். ஆனா ஒன்னு மட்டும் உறுதி, இனிமேல் மனிதன் உறுப்பு இல்லைன்னு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் முடிந்து உறுப்பை உருவாக்கலாம்னு நம்பிக்கை வைக்கிற காலத்துக்குள் நுழைந்துட்டான். இது ஒரு சயின்ஸ் செய்தி இல்ல, இது மனித உயிர்களின் மறுபிறவி கதை. ஆய்வகத்துக்குள்ள அச்சிடப்படும் ஒரு சின்ன செல் நாளை ஒருவனின் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகுது. மனிதன் கடவுளை தேடின காலத்திலிருந்து கடவுளின் படைப்பை புரிந்து கொள்ள காலத்துக்குள் வந்துட்டான். ஆனா இப்போ அவன் அந்த படைப்பை அறிவியலால் பாதுகாத்த முயற்சி பண்றான். அதுதான் 3D பயோ பிரிண்டட் மனித உடல் உறுப்புகள். மனித இனத்தின் அடுத்த அத்தியாயம். எதிர்காலத்தில் உயிர் என்பது ஒரு அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு தொழில்நுட்பமாகும். மனிதன் இனிமேல் நோக்கு முன்னாடி தலைகுனிய மாட்டான், மரணத்துக்காக காத்திருக்க மாட்டான். காரணம் அவன் கையில் இப்போ உயிரை மீண்டும் உருவாக்கும் அறிவியல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.